வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க, மல்லி வந்து காலையில் விலை வந்து ரூ. 500, 550, 450 போச்சுங்க. மதியம் விலை வந்து ரூ. 250 போச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி வந்து 250 அந்தமாதிரி போச்சு. முல்லை ரொம்ப அதிகமாக போச்சுங்க, ரூ. 550. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி ரொம்ப கம்மியாக தாங்க போச்சு, 40, 50. பட்டன் ரோஸ் கம்மியாக தான் போச்சு. பன்னீர் ரோஸ் வந்து 125 வந்து போச்சுங்க. இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணி போட்டது வந்து மல்லி போட்டோம். காலையில் ஒரு 9:30 வரைக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து மல்லி வாங்கிப்பாங்க, அங்கே வந்து அறுவடை பண்ணி போட்டாச்சு. மீதி இருக்கிற மல்லி வந்து மணி 12 மணி ஆகிடுச்சு பறிக்கிறதுக்கு. அதை கொண்டு போய்ட்டு மார்க்கெட்டில் திருவண்ணாமலையில் போய் போட்டுட்டு பன்னீர் ரோஸும் மல்லியும் போய் போட்டோம். நாங்கள் மதியம் போய் போடும்போது பார்த்திங்கன்னா 250 ஆச்சு கிலோ. காலையில் போட்ட மல்லி வந்து 450 சொன்னாங்க விலை. அந்தமாதிரி போயிட்டுருக்குங்க இப்போது. இது வந்து பன்னீர் ரோஸு. பன்னீர் ரோஸ் வந்து ரூ. 125 ஒரு கிலோ வந்து இன்றைக்கி போச்சுங்க. பன்னீர் ரோஸு பராமரிப்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த பன்னீர் ரோஸு பராமரிப்பு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 6 அடி இடைவெளி இருந்தால் நல்லது. காரணம், செடி வந்து முள் இருக்கும், நம்ம பறிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இடைவெளி நல்லா வேணும். நெருக்கமாக நடும்போது நம்ம உள்ளே புகுந்து பன்னீர் ரோஸு பறிக்க முடியாது. செடி வந்து ரொம்ப அடக்கமாக இருக்கும்போது கை கால்லாம் கீறல் ஏற்படும். அதனால் 6 அடி வச்சா சிறப்பு. 1 அடி பள்ளம், 1 அடி ஆழம், 1 அடி அகலம், இவ்வளோ எடுத்துகிட்டு நம்ம இந்த செடிகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை, இந்த மாதிரி இடங்கள்ல தான் கிடைக்கும். ஓசூர் மாநிலம், அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், ஓசூர் அந்த ஏரியாவில் இந்த மாதிரி செடிகள் வந்து கிடைக்கும். ஒரு செடி வந்து நமக்கு குறைஞ்சபட்ச விலை வந்து ரூ. 10. ஒரு வேளை சீசன் ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ரூ. 15 வாங்குவாங்க. இது வந்து 1 வருஷம் செடி இருக்கும், 6 மாதம் செடி இருக்கும். 1 வருஷம் செடி அப்படிங்கிறது வந்து 1 கிலோ பாக்கெட்டு, 1/2 கிலோ பாக்கெட்டு, 1/4 கிலோ பாக்கெட்டு தான் செடி வாங்காதீங்க. நான் இதுமாதிரி வாங்கி தான் நஷ்டப்பட்டேன். அது வாங்க வேண்டாம். நம்ம சின்ன செடியாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால நம்ம பராமரிப்பு பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆரம்பத்தில். இந்த கொஞ்சம் 1 கிலோ பாக்கெட் வாங்கிங்க. அது கொஞ்சம் ரூ. 10 இல்லை ரூ. 15 சொல்லுவாங்க. அதுமாரி வாங்கிட்டு நீங்கள் நடவு பண்ணலாம். நடவு பண்ண 3ஆவது மாதம் 4ஆவது மாதம்லாம் அறுவடைக்கு ஆரம்பிச்சிடும். நம்ம இதுக்கு போட வேண்டிய உரங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சேம் தான். ஃபேக்டாம்பாஸ் வந்து எந்த சூழ்நிலையும் மறக்காமல் போடுங்க. ஃபேக்டாம்பாஸ் ரொம்ப முக்கியம், பொட்டாஷ் ரொம்ப முக்கியம், பிஎம்எஸ், சிஎம்எஸ், இந்த உரங்களும் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா செடி வந்து தலை தானே வளரும், அடித்து பிடிச்சி வளரும். கீழே இருக்கிற ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா களைப்புள்ளி அடித்து விட்ருக்கேன். ஏன்னா ஆள் வந்து இது புல்லெல்லாம் பிடுங்கிட்டு போய் மீதி இடம்லாம் வந்து களைக்குள்ளி அடித்து விட்டுறதுனால தான் புல்லெல்லாம் காஞ்சி போயிருக்கு. ஒரு ஏக்கர் பரப்பளவு வச்சோம்னா நமக்கு 100 கிலோன்றது சாதாரணமாக ஒரு நாளைக்கு எடுக்கலாம். நான் வந்து 1 ஏக்கர் பரப்பளவு வைக்கலைங்க, நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து இப்போது நமக்கு வர பன்னீர் ரோஸ் அறுவடை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் செடி வந்து வளர்க்கலாமா அப்படின்னு. 3 ஏக்கர் மல்லி போட்ட ஒரே காரணத்தினால தான் நம்மளால் வந்து பராமரிப்பு வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிற சின்ன ஒரு ஐயத்தில் தான் நான் வந்து கொஞ்சம் தயங்கி நிற்கிறேன். ஏன்னா இப்போ மல்லி பாருங்கள், மணி 12 மணி 1 மணி ஆகிடுது மல்லி அறுவடை பண்ணுறதுக்கு முடியல. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸும் போட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐயம் இருந்தாலும், பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப எளிமையான பயிர் தான். மேலே ஸ்ப்ரே வந்து நம்ம சொன்ன மாதிரி பேந்தால், ஃபாஸ்டரு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கராட்டு, டிபிஎஸ்எஃப், மவுண்ட்டோ எனர்ஜி, தைமோத்தசிமம், சிமோடிஸ், இந்த மாதிரி மருந்தெல்லாம் ரொம்ப சிறப்பான மருந்து. ரொம்ப கம்மியான செலவு தான், ரொம்ப லீஸ்ட்டு. இது வந்து மெயின் நமக்கு வந்து உரம் தான். ஃபேக்டாம்பஸ்ஸு போடணும். ஃபேக்டாம்பஸ்ஸு, சிஎம்எஸ்ஸு, பிஎம்எஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஏபி, யூரியா, பொட்டாஷ், இதெல்லாம் ரொம்ப கலவையாக கலந்து தான் போடணும். அப்போ தான் செடி வந்து நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமாக நல்ல ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக நல்லா கொடுக்கும் செடியை. இல்லைன்னா கொடுக்காது. ஒரு 100 கிலோ பூங்கிறது வந்து சாதாரணமாக எடுக்கலாம். என்னோடய நண்பர் வந்து 1 ஏக்கர் போட்டு 60 சென்ட் போட்டார், மறுபடியும் ஒரு 60 சென்ட் போட்டார். அப்போது 1 1/4 ஏக்கர், 1 ஏக்கர் 20 சென்ட்டு. அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 100லேருந்து 150 கிலோ வந்து ரோஸ் வந்து பறிக்கிறாப்புல. எனக்கும் தெரியும், நானும் பார்த்துருக்கேன் அவரை. அப்போ ரேட்டு வந்து ரூ. 100 போனால் கூட ஒரு நாளைக்கு வந்து 10-12 நமக்கு லாபம் இருக்குது. இதுமாதிரி சொல்லும்போது நிறையா நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பொய்யன்ன மாதிரி சொல்கிறாங்க. அது பொய்யன்னா அது பொய் தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட புரிதல் அவ்வளோதான். அப்படின்னும்போது நம்ம அதுக்கு மேலே நான் எதுவும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு தொழில் இருந்தாலும் என்னையும் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, பன்னீர் ரோஸ் வந்து எடுத்தோன்னே நான் ஜெயிச்சிடல, மல்லி கூட எடுத்தோன்னே நான் ஜெயிச்சிடல. எனக்கும் 1 வருஷம் 1.5 வருஷம் வந்து பயங்கர கசப்பான அனுபவங்கள்லாம் இருந்தது. நிறைய பேர் சொல்லும்போது 50 கிலோ 100 கிலோ எடுக்கிறேன் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு நம்ப முடியாத தகவலாக தான் இருந்தது. ஆனால் நேரடியாக போய் பார்க்கும்போது பார்த்தா தான் தெரியுது,
எல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கான ஒரு காலம் வரும், ஒரு வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சின்ன ஒரு உரம் 2 உரம் போட்டு முடிச்சிடுறாங்க. அப்படி கிடையாதுங்க. மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபெக்டாமஸ் வேணும், பிஎம்எஸ் வேணும், சிஎம்எஸ் வேணும், எஸ்எஸ்பி வேணும். அதுக்கப்புறம் வந்து டிஏபி வேணும், யூரியா வேணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போடணும். போட்டால் தான் வரும், இல்லாட்டி வராது. 1, 2 உரம் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொடக்ஷன் வரும். அப்போ அந்த ப்ரொடக்ஷன் வந்து 5 கிலோ 10 கிலோ வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நம்ம நண்பர் வந்து என்னோடய நண்பர் 25 சென்ட்டில் முந்தா நேற்றுலாம் 10 கிலோ எடுக்கிறாப்புல. இன்றைக்கி ரேட்டு வந்து ரூ. 500. 10 கிலோக்கு என்னங்க ஆச்சு? ரூ. 5000 ஆச்சு. அதுமாரி ஒரு 10 நாள் 10 நாள் வந்து நம்ம ரூ. 300 போனால் கூட 30,000 ஆச்சு. ஸோ இதெல்லாம் என்ன, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 2000 ரூ. 3000 அப்படின்னும்போது 10 நாளைக்கு 30,000 ஆச்சு. ஸோ 1,00,000 அப்படிங்கிறது சாதாரணமாக பில்டிங் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, என்னோடய பிரதான வேலையை வந்து மல்லி தாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டே சொல்லுவார். சரி, இந்தமாதிரி நம்ம நண்பர்கள், தெரிஞ்சவங்க, பக்கத்தில் விவசாயம் பண்ணுறவங்க, இவங்களோட நம்ம வந்து அனுபவத்தில் பகிர்ந்துக்கும் போது தான் நமக்கு உண்டான அந்த ரியாலிட்டிஸ் என்னன்றது தெரியும். 2வது, 100க்கு 99 பேர் தான் தோட்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தலைகீழாக நின்னா கூட சொல்ல மாட்டேன்றாங்க. ஃபார் மீ ஆல்சோ, நான் வந்து என்னோடய நண்பர்கள்கிட்ட, க்ளோஸ் நண்பர்கள்கிட்ட நான் வந்து மற்ற விஷயம் பேசும்போது அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. இந்த விவசாயத்தில் அவர் என்னோட ஒரு வருஷம் முன்னாடி பயிர் பண்ணவர். அவர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் நம்ம கேட்குறோம். அவர் கேட்கும்போது அப்படியே டக்குன்னு அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுறாரு. நான் விஷயத்த வந்து நம்ம கேட்டிருக்கோம். நம்ம ஃபோன் பண்ணும்போது இல்லை மெசேஜ் பண்ணும்போது அந்த விஷயத்தை அப்படியே அவாய்ட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ண முடியுன்றத பார்க்குறாங்க அவங்க. பட் இதெல்லாம் அந்த கசப்பான அனுபவம் தான். இந்த அனுபவத்தை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய யூடியூப் சேனலோட நோக்கம். நான் வந்து சும்மா இந்த யூடியூப் சேனல் வந்து ஒரு ஃபன்க்காகவோ டைம் பாஸ்க்காகவோ நடத்தலை. என்னுடைய வலி, நான் பட்ட அந்த கஷ்டம் நஷ்டம்லாம் மக்கள் ஏதாவது ஒரு 10 பேருக்கு உதவுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த யூடியூப் சேனல். மற்ற வருமானம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த சேனல் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் நீங்கள் வந்து சேர்க்குறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து எல்லாருக்கும் நிகர லாபம் வந்து நிச்சயமாக இருக்கும். நம்ம தோட்டத்தில் வந்து எதுவுமே விவசாயம் பண்ணுறோன்னா சும்மா ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டப்பட்டோம். எப்படி கஷ்டப்பட்டோம் விஷயம் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கேக் மாதிரி தான். நான் சொன்ன அந்த உரங்கள்லாம் நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். உங்கள் தோட்டத்தில் ரிசல்ட் வரலன்னா நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐ வில் பி த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த இந்த இஷ்யூவுக்கு. ஏன்னு கேட்டால் இந்த உரம்லாம் வந்து அப்படிப்பட்ட உரங்க, மகத்தான உரங்கள். யாரும் வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றாங்க. நம்ம விவசாயம் பண்ணுற மக்கள் நல்லா ஜெயிச்சிட்டாங்கன்னா தான் மட்டும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. மற்றவங்களும் சொல்லி தரணும், அவங்களும் மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேர்கிட்ட சுத்தமாக அறவே இல்லாமல் போயிடுச்சு. அது ஏன் தான் எனக்கும் புரியலைங்க. எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரிதாங்க, அவங்கவுங்க கஷ்டப்பட்டால் தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். தெரிஞ்சுக்கிட்டோ புரிஞ்சுக்கிட்டோ வந்து வாழ்க்கையில் ஒருத்தவங்க வந்து மேலே வந்துட முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் சாத்தியமில்லாத தெரியல. ஆனால் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். அது எப்படி கஷ்டப்படணும், அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு பாதையில் நீங்கள் பயணித்தா மட்டும்தான் அது நீங்கள் வாழ்க்கையில் அந்த இலக்கு நீங்கள் அடைய முடியும். அந்த பாதை தான் நம்ம அது எப்படி போகணுங்கிற அந்த பாதையை தான் கேட்குறோம். ஆனால் விவசாய பெருமக்கள் நிறைய பேர் அந்த பாதையை தான் சொல்ல தர மாட்டேன்றாங்க. அந்த விஷயத்தை பிரேக் பண்ணுறது தான் நம்ம சேனலுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி திருவண்ணாமலையில் பலத்த காட்டு மழை, இறைவன் அருளில் வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கே வந்து மனநிறைவான ஒரு நாள் இன்றைக்கி. ஏன்னா தண்ணி நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து பாத்தி கட்டி நம்ம வந்து செடிகளுக்கு வந்து நம்ம வந்து பாய்ச்சாலும் 3 ஏக்கர் மல்லி, இப்போ பூந்தோட்டமே 3 ஏக்கர் இருக்குதுங்க. அது போக வந்து 4000 5000த்துக்கு மேலே தேக்கு மரம் இருக்குது. அதுக்குள்ளே ஊடுபேர் 700 தென்னை மரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது. இதெல்லாம் தண்ணி பாய்ச்சறதுக்கெல்லாம் சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்கேன். இந்த கடுமையான வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொட்டு நீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போதும், இருந்தாலும் இந்த மழையும் சொட்டு நீரும் கலந்து பாய்க்கும்போது செடிகளோட வளர்ச்சி வந்து நிச்சயமாக இறைவன் அருளும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தருணம் இருக்குது. இதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கும் வந்து இந்த ஷேரிங் பண்ணலான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் போய்ட்டு பூ போட்டுட்டு திரும்புகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மலை இருக்கிற முன்னாடி திரும்புகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை பிடிச்சிச்சுங்க. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சமர்ப்பணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடை மழை அப்படிங்கிறது வந்து யாருக்கு நல்லதும் கெட்டதுன்னு தெரியலைங்க. ஆனால் விவசாயம் பண்ணுற ஒவ்வொரு கோடியில் எந்தெந்த கோடியில் இருந்தாலும் அவங்க அனைவருக்கும்